ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. BLO எனப்படும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மூலம் வாக்காளர்களுக்கு விண்ணப்பம் வழங்கப்பட்டன. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வாக்காளர்கள் BLOவிடம் சமர்ப்பித்த பிறகு கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் தமிழகத்தில் 97,38,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். 6,41,14,587 இருந்த தமிழக மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 5,43,76,756 குறைந்தது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பெயர் சேர்க்கவும், 18 வயது பூர்த்தியானவர்கள் தங்கள் பெயரை சேர்க்கலாம் என அறிவிக்கப்பட்டது. இந்த பணிகள் டிசம்பர் 19 முதல் கடந்த 30 வரை நடந்தது. மொத்தம் 34,75,717 பேர் பெயர்களை சேர்க்க விண்ணப்பித்திருந்தனர். இதனிடையே எஸ்ஐஆர் பணிகளின் போது வாக்காளர்களுக்கு போதுமான அவகாசம் வழங்கப்படவில்லை என திமுக சார்பில் RS பாரதி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் இதே போன்ற வழக்கை தாக்கல் செய்தார். வழக்குகளை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் புதிய உத்தரவை தேர்தல் கமிஷனுக்கு வழங்கியது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணி ஒளிவு மறைவின்றி நடப்பதை உறுதி செய்தாக வேண்டும். எனவே வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படவிருக்கும் வாக்காளர்களின் பெயர்களை முரண்பாடுகள் உள்ள வாக்காளர்களின் பட்டியல் என்ற தலைப்பில் அந்தரங்க கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள், தாலுகா அலுவலகங்கள் மற்றும் நகர்ப்புற வார்டு அலுவலகங்களில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் தங்களது ஆவணங்களை, மறுப்புரைகளை சமர்ப்பிக்க 10 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. அதன்படி முரண்பாடானவர்கள் என கண்டறியப்பட்ட வாக்காளர்களின் பட்டியலை தமிழகம் முழுவதும் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள், பொது இடங்கள் மற்றும் தாலுகா, துணைப்பிரிவு அலுவலகங்கள், நகர பகுதிகளில் உள்ள வார்டு அலுவலகங்களில் தேர்தல் கமிஷன் பொதுமக்கள் பார்வைக்கு வைத்துள்ளது. இதனால் வரும் 17ஆம் தேதி வெளியாகவிருந்த தமிழக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகாது என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி முரண்பாடுகள் பிரிவில் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் முரண்பாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்ட நாளில் இருந்து 10 நாட்களுக்குள் உரிய விளக்கத்துடன் தங்களது ஆவணங்களை, மறுப்புரைகளை நேரிலோ அல்லது தங்களது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி மூலமாகவோ சமர்ப்பிக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியது. அதன்படி முரண்பாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டு அடுத்த 10 நாட்களுக்குள் தொடர்புடைய நபர்களை தங்களது ஆவணங்களை, மறுப்புரைகளை சமர்ப்பிக்க அனுமதிக்கப்பட்டனர். எனவே இறுதி வாக்காளர் பட்டியல் 23/2/2026 அன்று வெளியிடப்படும் என அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார்.